ईशैने दयाभात्रं दीभत्यादिगुणाढवं यथेन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவெணியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்தமலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் முதலாம்பத்தில் 7ஆம் பதிகத்தினை அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம்பத்து 8ஆம் பதிகம் முதல் மற்றும் 2ஆம் பாசுரம். இந்த பதிகமானது எம்பெருமானின் இனிய தன்மையை நமக்கு அறிவுறுத்தும் விதமாக அமைந்துள்ளது. முதலாம்பத்து 8ஆம் பதிகம் முதலாம் பாசுரம். ஓடும் புள்ளேரி சூடும் தண்டுழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே. 2ஆம் பாசுரம். அம்மானை பின்னும் எம்மான்புமானான் வெம்மாவை கேண்ட செம்மா கண்ணே. ஓடும் புள்ளேரி. புள்ளியேறி பெரிய திருவடி மேல் ஏறிக்கொண்டு நீடு நின்ற அவை நித்தியசூரிகளாக இருக்கின்ற பெரிய திருவடி முதலாளர்களோடு சூடும் கூடி பரிமாறுகிற அம்மான் சுவாமி புள்ளேறி பெரிய திருவடி மேல் ஏறிக்கொண்டு ஓடும் விரைந்து ஓடுவன். தன் துழாய்ச் சூடும் குளிர்ந்த திருத்துழாய் மாலையை அணிந்து கொள்பவன் என்பதாக இப்பாசுரத்தின் சொற்களுக்கான விளக்கம் அமைந்துள்ளது. இப்பொழுது இப்பாசுரத்தின் விளக்கத்தினை அறிவோம். ஓடும் புள்ளேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே என்கின்றார் ஆழ்வார். முன் பாசுரங்களிலெல்லாம் எம்பெருமானுடைய எளியனாம் தன்மையையும் மேன்மை குணங்களையும் பாடிவந்த ஆழ்வார் இத்திருவாய்மொழியில் இறைவனுடைய செம்மை குணத்தை பற்றி பாடுகின்றார். செம்மை குணம் என்பது மனம், மொழி, மெய் ஆகிய முக்கரணங்களாலும் ஒருப்பட்டிருக்கும் குணங்கொண்டவன் என்பதை குறிக்கும். நித்தியசூரிகளாக இருக்கின்ற பெரிய திருவடி முதலானோராகிய செவியனால் கூடி பரிமாறுகின்ற சுவாமி என்கின்றார் ஆழ்வார் எம்பெருமானை இப்பாசுரத்திலே. நித்தியசூரிகத்திலே செவ்வைக்கேடு உண்டாகவில்லையே, பின் ஏன் அவ்வாறு இவர் கூற முற்பட்டார் என்று பலருக்கு ஐயம் ஏற்படக்கூடும். நித்தியசூரிகள் அனைவருக்கும் பகவத் விஷயம் ஒன்றே ஆகிலும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பணிவிடைகளை செய்ததன் காரணமாக வேறுபாடு உண்டாகும், அதாவது ருசிபேதம் உண்டாகும் என்கின்றார். அவரவர்களது ருசிக்கு ஈடாகவே பரிமாறுகிறான் என்பதனால் செவ்வியனாய் பரிமாறுகிறான் என்று அருளிச் செய்கின்றார் ஆழ்வார். இயல்பாகவே நமக்கு சுவாமியாக உள்ளவன் பெரிய திருவடி மீது உலாவியபடியே இருப்பான். களைப்பை ஆற்றுகின்ற துளசி மாலையை
அணிந்தபடி இருப்பான். காலம் என்ற தத்துவம் உள்ளவரை நிலையாக உள்ள வஸ்துக்களுக்குள் அவன் கலந்து நிற்பான். செவ்வியன் என்றால் நேர்மை உடையவன் என்பதான விளக்கம். பெரிய திருவடியான கருடன் அவனிடம் இப்போது நம்மீது அமர்ந்து கொண்டு சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த பெரிய திருவடி கூறினால் அதனை மறுத்து பேசாமல் உடனே அதன் மீது ஏறி உலாவத் தொடங்குவான். கருடனுக்கு அவ்வாறு சுமப்பதனாலே சுமை என்னும் துன்பம் உண்டாகுமோ என்று சிலர் நினைக்கலாம். உண்மை அதுவன்று. மனைவியை கணவன் அணைத்துக் கொள்ளுதல் அவளுக்கு இன்பம் அளித்தல் போன்று கருடனுக்கு அவ்வாறு எம்பெருமானை சுமந்து செல்லுதல் இன்பம் அளிக்குமாம். கருடன் மீது எழுந்தருளுதல் நித்தியசூரிகளுக்கு காட்சி கொடுக்க அல்லவோ என்றால் அதற்கும் சமாதானம் உரைக்கின்றார் ஆழ்வார். நித்தியசூரிகளுக்கு காட்சி கொடுக்க மட்டுமே அல்லாமல் கருடனின் சொரூப லாபத்திற்கும் அதுவாகும் என்கின்றார். துளசியை அந்த நொடியிலே பறித்து சற்றென்று தன் திருக்குழலில் வைத்து கொள்ளவில்லை என்றால் அழகு இழந்துவிடும் என்பதை உணர்ந்து உடனே தனது திருக்குழலில் சூடிக்கொள்வான் எம்பெருமான். ஆனால் சர்வேஸ்வரனின் மாலைகள் வஸ்திரங்கள் போன்ற பலவும் அவனுடைய திருமேனிக்கு ஏற்றபடியாக ஞானத்துடன் கூடியவையாக பிரகாசிக்கும் என்பதால் துளசி போன்றவையும் நித்தியசூரிகள் என்றாகிறது. கர்மங்களின் காரணமாக எந்த வஸ்துவும் அழிந்துவிடும். ஆனால் சொரூபத்திற்கு ஏற்றபடியாக வந்த பரிமாற்றம் என்பது நித்தியமாக இருக்கும், அழிவில்லாமல் இருக்கும். அவர்களுக்கு இதனை விட இயலாது. இவனாலும் அவர்களை விட இயலாது. நித்தியசூரிகளின் அனைத்து சரீரங்களிலும் அவரவர்களின் இச்சையால் எடுக்கப்பட்ட வடிவமே. அனைவரிடம் ஏற்றதாழ்வு பாராமல் ஒரே போன்று பழகுவதனாலே சர்வேஸ்வரனை அம்மான் என்று இப்பாசுரத்தில் ஆழ்வார் அழைக்கின்றார். அடுத்து இரண்டாம் பாசுரம். அம்மானாய்ப் பின்னும் எம்மாண்புமானான் வெம்மாமைச் சீண்ட செம்மா கண்ணனே. அனைவருக்கும் சுவாமியாகிய அவன் ஒரு நாள் திருவாய்ப்பாடியில் சிறுகுழந்தையாய் இருந்தபொழுது கண்ணனை கொல்ல கம்சனால் ஏவப்படுவதால் அங்கு வந்த உக்கிரமான குதிரை வடிவாக வந்த கேசி என்னும் அசுரனின் வாயை கிழித்து அடித்தான். இப்படி கிருஷ்ணாவதாரம் செய்து மாயச் செயல்கள் புரிந்தது மட்டுமின்றி எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து தனது நிலையை உலகிற்கு உணர்த்தினான். அடியார்களின் விரோதிகளை அழித்ததனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக அவன் திருக்கண்கள் சிவந்து மலர்ந்தது என்பதாக இப்பாசுரத்தின் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலையில் செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.